ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலிசி நோட்ஸில் வனத்துறையை பற்றி படிக்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 9 பக்கங்கள் நோட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5 பேஜஸை ஃபஸ்ட் பார்ட்டாகவும் அடுத்து இருக்கக்கூடிய 4 பேஜஸை செகண்ட் பார்ட்டாகவும் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வனத்துறை. எப்பயுமே ஒவ்வொரு பாலிசி நோட்ஸ்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் ஏதாவது ஒரு இலக்கியத்தை தொடர்பு படுத்தி, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டோட இலக்கியத்தோட தொடர்பு படுத்தி ஒரு மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வனத்துறைக்கு இவங்க மேற்கோள் காட்டியிருக்குது. அகநானூர்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காடு கவின் எதிர கனைப்பெயல் பொழிதலின் பொறிவரி இனவண்டு ஆர்ப்ப பலவுடன் நறுவி முல்லையோடு தோன்றி தோன்ற வெறி ஏனென்றே வீக்கமல் காணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகநானூறு. ஓகேவா, நறுவி முல்லையோடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, நறுவி முல்லையோடு. இது ஏற்கனவே 9th புக்கில் இதே லைன்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். தமிழ்நாட்டின் இயற்கை வளம் குன்றா வளமாக நிலைத்து செழித்திருந்ததை உறுதி செய்யக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக இருக்கக்கூடியது தான் இது. ஓகேவா, தமிழ்நாட்டோட இயற்கை வளம் இன்னைக்கு வரைக்குமே குன்றாத ஒரு வளம் தான். அது என்னைக்குமே நிலைத்து செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு வளம். அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு இலக்கிய பாடலாக தான் இந்த அகநானூரோட பாடல் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். நமது மாநில பரப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகேவா, அப்ப இந்தியாவோட கம்பேர் பண்றப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப 3.96% பரப்பளவை கொண்டது நமது மாநிலம். ஓகேவா, பெர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா 3.96%. இது சதுர கிலோமீட்டர்ல கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா 1,30,058. ஓகேவா, இது ஜியாகிரபி புக்ல பிசிக்ஸ் புக்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேறுபடும். ஓகேவா, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த புக்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு படிக்கக்கூடாது. பாலிசி நோட்ஸ்ல நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி படிச்சுக்கலாம். 4 மண்டலமாக நமது மாநிலம் உள்ளது. எத்தனை மண்டலங்களா இருக்கா? 4 மண்டலங்களா நமது மாநிலம் இருக்கு. என்னென்னது? கடலோர சமவெளி, மத்திய பீடபூமி, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் பீடபூமி சமவெளி அப்படின்னு சொல்லி நமது மாநிலம் 4 மண்டலங்களா இருக்கு. நெக்ஸ்ட், தேசிய வனக்கொள்கை எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1988. தேசிய வனக்கொள்கை 1988. மாநில வனக்கொள்கை 2018. மாநில வனக்கொள்கை 2018. ரெண்டுமே பாருங்களேன் 8 முடியுது. வனக்கொள்கை ரெண்டுமே தேசிய அளவுலையும் 8 முடியுது, மாநில அளவுலையும் 8 முடியுது. அதான் 1988, இது 2018. முக்கியமானதை நோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 3 இருக்கு. புலிகள் காப்பகம் 5 இருக்கு, யானைகள் காப்பகம் 5 இருக்கு, தேசிய பூங்காக்கள் 5 இருக்கு. நம்ம படிக்கணும் அப்படின்றனால தான் ஒரே நம்பர்ஸ் வர மாதிரி சேர்த்து எழுதியிருப்பேன். உயிர்கோள காப்பகம், உயிர் அப்படின்றப்ப 3 எழுத்து, அப்போ 3. புலிகள், யானை, பூங்கா, இது 3மே 5 இருக்கு. யானை, புலி. ஓகேவா, யானை, புலி, அதுக்கப்புறம் பூங்கா, தேசிய பூங்காக்கள், இது எல்லாமே 5 இருக்கு. பறவைகள் சரணாலயம் 17 இருக்கு. வன உயிரின சரணாலயம் 18 இருக்கு. 17, 18. ஓகேவா, ராம்சார் தலம் 20 இருக்கு. அதாவது இந்த நோட்ஸ்ல கொடுத்துருக்க டேட்டா படி 20 இருக்கு. இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறலாம். அடுத்து ஒரு ராம்சார் தலமாவும் ஏதாவது ஒன்று அறிவிக்கலாம். அப்ப 21, 22 அப்படின்னு சொல்லி வரும். இதுல 20 தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இன்னைக்கு நாள்ல எத்தனை இருக்குன்னா 20 அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நோட்ஸ்ல 2025, 26ல 20 இருந்திருக்கு. பறவைகள் சரணாலயம் 17, வன உயிரின சரணாலயம் 18, ராம்சார் தலம் 20. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் 3, புலிகள், பூங்காக்கள், அதுக்கப்புறம் யானைகள் வந்தா இது எல்லாமே 5. பறவைகள்னா 17, வன உயிரினம்னா 18, ராம்சார் தலங்கள்னு கேட்டா 20. 19 மட்டும் இல்லை, 20 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியோட சதவீதம் எவ்வளவு இருக்குன்னா 39.59. 39, 59. ஓகேவா, அந்த மாதிரி படிச்சீங்கன்னா மறக்காது. 39, 59, அதாவது 39.59% தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளது. நெக்ஸ்ட், நீர்நில வாழ்வன வகைகள் 76 வகைகள் இருக்கு. ஓகேவா, வகையே வெரைட்டிஸே எத்தனை இருக்கா? நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடியது 76 இருக்கு. ஊர்வன வகை 177, 76க்கு அப்புறம் 77. ஓகேவா, அடுத்து பாலூட்டி வகை பாருங்க 87, 187. நன்னீர் மீன் வகை 165. இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 65, அதுக்கப்புறம் 6 5 7 6, 7 7 8 7, 7 6 7 7 8 7. இந்த மாதிரி நம்பர்ஸை ஒரு ஆர்டரா வச்சு படிக்கணும்.
நீர்நிலத்துல வாழக்கூடியது 76, ஊர்வன 77, 177, நன்னீர் மீன் வகை 165, பாலூட்டி வகை 187. இதுல எல்லாமே 100 100ன்னு வரும். இந்த நீர்நில வாழ்வனுக்கு மட்டும் வெறும் 76. படிக்கிறப்ப 65, 76, 77, 87. அதுல 76க்கு மட்டும் என்ன வராது, நீர்நில வாழ்விக்கு மட்டும் 1 வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பறவைகளோட வகைகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 454 வகைகள் இருக்கு. பறவைகளோட வகைகள் மட்டும் 454 வகைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நெக்ஸ்ட் 2011 தமிழ்நாட்டில் 7.21 லட்சம் பழங்குடியினர் உள்ளனர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல 7.5 லட்சம், அக்யூரேட்டா சொல்லணும்னா 7.21 லட்சம் பழங்குடியினர் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையோட அந்த பழங்குடியினரை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1% தான், 1.10% பழங்குடியினர் இருக்காங்க. தேசிய அளவுல பழங்குடியினரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல 1.1%, 1% தான் இருக்காங்க. இதே இது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழங்குடியினரோட அந்த எண்ணிக்கையில கேட்டாங்கன்னா 7.21 லட்சம். நெக்ஸ்ட் சேலம், வேலூர், தருமபுரி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த பழங்குடியினருக்காகவே நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கணும், கழிப்பறை வசதி இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய விதத்துல என்னென்ன வசதிகள்லாம் வேணுமோ அதுக்காகவே நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். சேலம், வேலூர், தருமபுரி, விழுப்புரம் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா 25.48 லட்சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், வனத்துறைக்கு என்ன ஒரு இலக்கியத்தை கொடுத்திருக்காங்க, அது எந்த இலக்கியத்துல இருந்து எடுத்திருக்காங்க, அதுல என்ன மீனிங்ன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம மாநிலத்தை பத்தி படிக்கிறப்ப மாநிலம் எவ்வளவு இருக்கு, நம்ம மாநிலத்துக்குள்ள காடுகள் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்கு, தேசிய அளவுல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம். மாநிலத்தையே 4 மண்டலமா வந்து பிரிச்சு அதை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எண்ணிக்கைகளும் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பொறுத்துகளை அல்லது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வகைகள் இருக்கு, எத்தனை பூங்காக்கள் இருக்கு, எத்தனை சரணாலயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்நிய கலை தாவரம் மற்றும் சூழியல் மீட்டமைப்பிற்கான தமிழ்நாடு கொள்கை என்னைக்கு வெளிவந்துச்சு அப்படின்னா 2021 செப்டம்பர் 3ஆம் தேதி இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்நிய கலை தாவரம் மற்றும் சூழியல் மீட்டமைப்பிற்கான தமிழ்நாடு கொள்கை. டேட் தெரியல அப்படின்னாலும் இயர் வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். 2021 இந்தியாவில் முதலாவது அந்நிய கலை தாவரங்களுக்கான கொள்கைகளில் ஒன்றாகும். அப்ப ரொம்ப 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 முக்கியம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட், இந்தியாவிலேயே முதல் முறையா, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையான்னு எந்த இடத்துல எல்லாம் வருதோ அது என்னைக்குமே மாறவே மாறாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுதான் அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்கும் அது ஃபர்ஸ்டா தான் இருக்கும். அப்ப இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா அந்நிய கலை தாவரங்களுக்கான ஒரு கொள்கை அப்படின்னா அந்த கொள்கையோட பேரு அந்நிய கலை தாவரம் சூழியல் மீட்டமைப்பிற்கான தமிழ்நாடு கொள்கை. அந்த கொள்கையோட பேரே இதுதான். இது எந்த வருடம் வந்துச்சு அப்படின்னா 2021. நெக்ஸ்ட் யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1873. 1873 யானைகள் பாதுகாப்பு சட்டம். யானைகளை பாதுகாக்கிறதுல நம்ம இந்தியாவிலேயே முன்னோடியா திகழக்கூடியது நம்ம தமிழகம். ஓகேவா? தமிழகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம மாநிலத்துல தான் யானைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் 1873லயே கொண்டு வந்திருக்காங்க. நாட்டின் முதல் பறவைகள் சரணாலயம் எந்த வருடம் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1986. 1936, 86 கிடையாது, சாரி, 1936ல நாட்டின் முதல் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டது. அந்த சரணாலயத்தோட பேரு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். நெக்ஸ்ட் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. ஓகேவா? வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த சட்டத்துக்கு கீழே, இந்த சட்டத்துல பிரிவு 35க்கு கீழே தேசிய பூங்காக்களை அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்ப்போம் தேசிய பூங்காக்கள் என்னென்ன இருக்கு, வனவிலங்கு சரணாலயங்கள் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லிஸ்டா தான் அந்த பாலிசி நோட்ஸ்ல இருப்பாங்க. இதை படிச்சோம் அப்படின்னா ஜியாகிரபில பாதி படிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு டாபிக் கீழேயே. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. இதே யானைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1973. இது 900, இது 800. ஓகேவா? அப்ப இது 73, 72 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இது வன உயிரினங்கள்ல யானைகளுக்கு, இது பறவைகள் அப்படின்னா 1936. நெக்ஸ்ட் தேசிய பூங்காக்கள் பார்த்துருவோமா? தேசிய பூங்காக்கள்
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் என்னென்ன, எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த வருடம் அது தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தரலாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தோம். பூங்காக்கள் 5 இருக்கு, புலிகள் சம்பந்தமா 5 இருக்கு, யானைகள் சம்பந்தமா 5 இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் தேசிய பூங்காக்கள் பார்த்தரலாம். மன்னார் வளைகுடா கடல்வாழ் தேசிய பூங்கா. மன்னார் வளைகுடா கடல்வாழ் தேசிய பூங்கா இது எந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னா ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. இது அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1986. 1986. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர். 1989. 1989. நெக்ஸ்ட் கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்கு. 1978. கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்கு. 1978. முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரி 2001 அறிவிக்கப்பட்டது. முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரி 2001. அதே மாதிரி முதுமலை தேசிய பூங்காவும் நீலகிரியில தான் இருக்கு. இது 2005 அறிவிக்கப்பட்டது. முக்குருத்தியும் முதுமலையும் ரெண்டுமே நீலகிரியில இருக்கு. முக்குருத்தி அப்படின்றது 2001, முதுமலை அப்படின்றது 2005. அப்ப தேசிய பூங்காக்கள்னா 5 நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. மன்னார் வளைகுடா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா, முக்குருத்தி, முதுமலை. ஓகேவா? அது எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கு, எந்த இயர்ல இருக்கு அப்படின்றத படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதிகள். வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1972. இதை மறந்துடக்கூடாது. வன உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டாலே வனம் அப்படின்னா காடு. காடுனாலும் நமக்கு தெரியும் 2 எழுத்து. காடுனாலும் 2 எழுத்து. வனம் அப்படின்றப்ப வனம் உயிரினம்னு சொல்ல மாட்டோம். அப்போ வன உயிரினம்னு சொல்லுவோமா? அப்போ 2 எழுத்து. 1972 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 36A கீழ் தாவர மற்றும் விலங்கு பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கியிருக்காங்க. அது எந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே 36A கீழ் தாவர மற்றும் விலங்கு பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. மாநில அரசு அறிவித்த ஒதுக்கு பகுதிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல 3 இருக்கு. ஓகேவா? ஒதுக்கு பகுதிகள் எத்தனை? 3. என்னென்னன்றத பார்த்தரலாம். பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதிகள். திருப்புடை மருதூர் பறவைகள் பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி. ஓகேவா? நான் அந்த பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதியை தான் பகுதின்னு எழுதியிருப்பேன். நீங்க நோட் பண்றப்ப ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருப்புடை மருதூர் பறவைகள் பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி. எந்த மாவட்டம்? திருநெல்வேலி. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2005. அறிவிக்கப்பட்டது 2005. நெக்ஸ்ட் சுசீந்திரம், தேரூர், மணக்குடி பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கன்னியாகுமரி. எங்க? கன்னியாகுமரி. அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2015. 2015. நெக்ஸ்ட் கடல் பசு பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி இருக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர். 2022. ஓகேவா? திருப்புடை மருதூர் பறவைகளுக்கு. சுசீந்திரம், தேரூர், மணக்குடியில அங்க ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதி இருக்கு. கடல் பசு ஒதுக்கப்பட்ட பகுதி இருக்கு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் எல்லாமே 2000க்கு மேல. 2005, 2015, 2022. நெக்ஸ்ட் வன உயிரின சரணாலயங்களை பத்தி பார்த்தரலாம். எல்லாமே எந்த சட்டத்துக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வன உயிரின பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 பிரிவு 18 மற்றும் 26A கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதியா இருக்கக்கூடியதான் வன உயிரின சரணாலயம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 36A பார்த்தோம். அது பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதி. அதுக்கு மேல நம்ம என்ன பார்த்தோம்? பிரிவு 35 தேசிய பூங்கான்னு பார்த்தோம். அந்த பிரிவுகளை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. குரூப் 1க்கு படிக்கிறவங்க. இப்ப பார்த்தரலாமா? வன உயிரின சரணாலயம் எந்த பிரிவு? 18 மற்றும் 26A. வன உயிரின சரணாலயங்கள் மொத்தம் 18 இருக்கு. அந்த சரணாலயங்களோட பேரு என்ன? அது எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு? அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? வன உயிரின சரணாலயமா எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று முதுமலை வன உயிரினங்கள் சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. 1940 அறிவிக்கப்பட்டது. முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் 1962. கோடியக்கரை வன உயிரி சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் 1967. இந்திரா காந்தி வன உயிரின சரணாலயம் கோயம்புத்தூர், திருப்பூர் 1976. நெக்ஸ்ட் களக்காடு வன உயிரினங்கள சரணாலயம் திருநெல்வேலி தென்காசி 1976. ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் விருதுநகர் 1988.
கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயம் கன்னியாகுமரி 2007. சத்தியமங்கலம் சரணாலயம் ஈரோடு 2008 மற்றும் 2011. மேகமலை வன உயிரின சரணாலயம் தேனி மற்றும் மதுரை 2009. வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் தூத்துக்குடி 1987. கோடியக்கரை பிளாக் ஏ பிளாக் பி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் 2013. கொடைக்கானல் திண்டுக்கல் தேனி மாவட்டம், அதாவது கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களை உள்ளடக்கியது 2013 அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி 2013. காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள் 2014. நெல்லை வன உயிரின சரணாலயம் தென்காசியில இருக்கு 2015. கடவூர் தேவாங்கு சரணாலயம் கரூர் திண்டுக்கல் 2022. காவேரி தெற்கு வன உயிரினங்கள் சரணாலயம் கிருஷ்ணகிரி தர்மபுரி 2022. தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் ஈரோடு 2024. இதே தான் நமக்கு ஜியாகிரபி புக்லேயே இருக்கும். வன உயிரின சரணாலயம் 10th புக்லேயே இருக்கும். என்ன மாவட்டம் இருக்கும், எந்த ஆண்டுன்றது இருக்காது. நம்ம இந்த குரூப் 1க்கு படிக்கிறப்ப ஆண்டையும் சேர்த்து வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அந்த 18 ரொம்ப முக்கியம். 18 எந்த மாவட்டத்தில் இருக்குன்றது முக்கியம், எந்த இயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பறவைகள் சரணாலயத்தை பத்தி பார்த்துடலாம். பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் 17 வந்து இருக்கு. பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் மொத்தம் 17 இருக்கு. 2022ல நஞ்சராயன் ஏரி பறவைகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டது. இது புது பறவைகள் சரணாலயம். இதுதான் 17வது பறவைகள் சரணாலயமா இருக்கு. நஞ்சராயன் ஏரி பறவைகள் சரணாலயம் 2022ல அறிவிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே அதிக பறவைகள் சரணாலயம் கொண்ட ஒரே மாநிலம் நமது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. நாடு கிடையாது, மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது நம்ம தமிழ்நாடு. இப்ப பறவைகள் சரணாலயம் எந்த சரணாலயத்தோட பேரு எந்த மாவட்டத்துல இருக்கு, அறிவிப்பு செய்த ஆண்டு வந்து பார்த்துடலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் 1936. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை 1977. பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர் 1980. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் 1989. கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் 1989. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் 1989. கூந்தன்குளம் காடன்குளம் சரணாலயம் திருநெல்வேலி 1994. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் 1998. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் 1999. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் 1999. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருக்கு. 2000ல அறிவிப்பு செஞ்சாங்க. மேல செல்வனூர் கீழ் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டம் 2010. தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் 2010. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்தில் இருக்கு. 2012ல அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. ஓசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் 2015. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரத்தில் இருக்கு. 2021. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் 2022. அப்ப பறவைகள் சரணாலயம் 17 இருக்கு. வன உயிரின சரணாலயம் 18 இருக்கு. எந்த மாவட்டம் எந்த இயர் அப்படின்றத படிச்சு வச்சுக்கணும். ராமநாதபுரம் தனுஷ்கோடியில பூனாரை பறவைகள் சரணாலயம் அறிவிப்பு செய்திட இருக்கு அப்படின்றத நமக்கு 2025-26 பாலிசி நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அது 18வது பறவைகள் சரணாலயமா இருக்கும். பூனாரை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் தனுஷ்கோடியில அறிவிப்பு செய்திட இருக்கிறதா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ராம்சார் தலங்கள் பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ராம்சார் தலங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். 20 வந்து இருக்குன்னு பார்த்தோம். அந்த 20ஐயும் இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். ராம்சார் தலம் என்னது, எந்த மாவட்டம், அறிவிப்பு செய்த ஆண்டு. கோடியக்கரை வன உயிரின மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் 2002. பள்ளிக்கரணை வன உயிரினங்கள் பாதுகாப்பு சரணாலயம் சென்னை 2022. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு 2022. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு 2022. பிச்சாவரம் அலையாத்தி காடு கடலூர்ல இருக்கு 2022. இது எல்லாமே பாருங்களேன் 2022ல மொத்தமா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு 2022. சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி மாவட்டம் 2022.
வேம்பனூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி 2022. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் 2022. மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம் 2022. காஞ்சிபுரம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் 2022. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி 2022. உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் 2022. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் 2022. இப்போ இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 13/2022 வந்து அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகமாக இருந்த அந்த கோடியக்கரை வன உயிரின மற்றும் பறவைகள் சரணாலயம் மட்டும்தான் 2002. ஓகேவா? மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2022 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13/2022. நெக்ஸ்ட் ஒரு 4-5 இது என்னவா இருக்குன்னா 2024 வந்து இருக்கு. அது என்னன்றதை பார்த்தலாம். 4/2024. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் 2024. லாங்வுட் சோலை காப்புக்காடு நீலகிரி 2024. நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர்ல இருக்கு 2024. கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் 2024. அப்போ 1 மட்டும் 2002, 13/2022, 4/2024, 2/2025. ஓகேவா? அப்ப சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்துல இருக்கு, அதுவும் 2025. தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரத்துல இருக்கு, அதுவும் 2025. மொத்தம் ராம்சார் தலங்கள் 20 பார்த்தோம். பறவைகள் சரணாலயம் 17 பார்த்தோம். வன உயிரின சரணாலயங்கள் 18 வந்து பார்த்துருக்கோம். இந்த தலத்தோட பெயர் என்ன, அது எந்த மாவட்டம், அது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்துருக்கோம். எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து இப்போ நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன். இவ்வளோ நேரம் நம்ம மொதல் 5 பேஜஸ் வந்து பார்த்தோம். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. 2 ஆன்சரையுமே ஒரே கமெண்ட்ல 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரவங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். வன உயிரின பாதுகாப்பு சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? வன உயிரின பாதுகாப்பு சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2வது, தேசிய வனக்கொள்கைக்கான ஆண்டு என்ன? தேசிய வனக்கொள்கைக்கான ஆண்டு என்ன? 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.